வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் குமரமலை பாலதண்டாயுதபாணி கோவில். வாதம் நோய் தீர்க்கும் குமரமலை முருகன். புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் சென்றால் குமரமலை விலக்கு வரும். அங்கிருந்து சற்று தூரம் நடந்தால் மலையடிவாரத்தை அடையலாம். மலையில் 45 படி ஏறினால் கோவிலை அடையலாம். சுவாமிக்கு பாலதண்டாயுதபாணி என்ற திருநாமம். குமரமலை பகுதியில் சேதுபதி என்ற தீவிர முருக பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறுவயது முதலே பழனிக்கு பாதயாத்திரை மேற்கொள்பவர். 80 வயதைக் கடந்த நிலையில் ஒருமுறை கார்த்திகையன்று பழனிக்கு காவடி எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு அவர் உடல் நோயுற்றது. பழனிக்குச் சென்று வழிபட முடியவில்லையே, இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று வேதனைப்பட்டார். அவர் கனவில் தோன்றிய முருகன், இத்தனை ஆண்டுகள் நீ என்னை தேடி வந்தாய், இந்த ஆண்டு உன்னை தேடி நான் வருகிறேன். உன் ஊருக்கு அருகிலுள்ள குன்றில் சங்குச் செடிகள் வளர்ந்து கிடக்கும் இடத்திற்கு காலையில் நான் வருவேன். அங்கு வந்து என்னை தரிசனம் செய்து வழிபடு. நான் அங்கு குடிகொண்டதற்கு அடையாளமாக அந்த இடத்தில் ஒரு விபூதிப்பை, உத்திராட்ச மாலை, பிரம்பு, எலுமிச்சம் பழமாகியவை இருக்கும். அந்த இடத்தில் மேற்கு நோக்கி ஒரு வேலை வைத்து நீயும் இப்பகுதி மக்களும் வழிபடுங்கள். இனி இந்த குன்று குமரமலை என்ற பெயருடன் விளங்கும். இப்பகுதி மக்கள் அனைவரும் அனைத்து நன்மைகளும் பெறுவார்கள் என்று சொல்லி மறைந்தார். கனவில் முருகன் சொல்லியபடி சங்குச் செடிகளின் இடையில் இருந்த விபூதிப்பை, பிரம்பு, உத்திராட்ச மாலை, எலுமிச்சம் பழம் ஆகியவற்றை கண்டனர். பழனி முருகன் வந்தமர்ந்த இடத்தில் அவர் அருளாணைப்படி ஆள் உயர வேலை பிரதிஷ்டை செய்து அப்பகுதி மக்களும் வழிபட்டனர். வேலை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் பழனி தண்டாயுதபாணியின் திருவுருவத்தை எழுந்தருளச் செய்யலாம் என்று திட்டமிட்ட போதும் முருகன் தோன்றி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிற்றூரில் இருக்கும் சிற்பியின் பெயரைச் சொல்லி அவர் ஒரு முருகன் சிலையை வடிவமைத்து வைத்திருக்கிறார். அதை நான் சொன்னதா சொல்லி கேள், தருவார். வாங்கி வந்து நான் வந்து நின்ற சங்குச்செடி மண்டிக் கிடக்கும் இடத்தில் மேற்கு நோக்கி வைத்து வழிபடுங்கள் என்று சொல்லி மறைந்தார். அந்த இடத்தில் கோவில் கட்டி சிற்பியிடம் பெற்ற பாலமுருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார். குமரமலைக்கு மேல் சங்கு வடிவிலான சுனை தீர்த்தம் உள்ளது. இங்கிருந்தே சுவாமி அபிஷேகத்துக்கு தேவையான புனித நீர் எடுக்கப்படுகிறது. கோவிலில் வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் பருகுவதன் மூலம் நோய் நொடிகள் நீங்குவதாகவும் நம்பிக்கையுள்ளது. வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குமரமலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்வதால் வாதம் நோய் நீங்குகிறது. இப்பகுதி பெண்கள் தங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியன்று அர்த்த மண்டபத்திலுள்ள வேலில் வளையல்களை கட்டி வழிபடுகின்றனர். இவ்வாறு செய்தால் பிரசவம் எளிமையாகும் என்பது நம்பிக்கை. குமரமலைக்கு சஷ்டி திதிகளில் வந்து விரதம் இருப்பதன் மூலம் திருமணத்தடை நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் செய்வதாக நம்பிக்கையுள்ளது. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.